அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மிதுன ராசி காரகத்துவம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. ராசி மண்டலத்தில் 60 பாகை முதல் 90 பாகை வரை இருக்குது. இது ஒரு காற்று ராசி, ஆண் ராசி, உபய ராசி. இதன் அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் நீசம் அடைவது இல்லை. மிருக சீரிசம் 3-4 பாதமும், திருவாதிரையின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களும் இந்த ராசியில் இருக்குது. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க அன்பானவங்க, இரக்க சுபாவம் உடையவங்க, புத்திசாலிகள், சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு செயல்படக்கூடியவங்க, தனிமை விரும்பிங்க, இரட்டைத்தன்மை உடையவங்க, நல்ல பேச்சாளர்கள். இது 4 கால் ராசி, இறைவில் வலுவான ராசி. இரவில் செய்யும் காரியங்கள் வெற்றி, தெற்கு திசை முன்னேற்றத்தை தரும், அங்கத்தில் முகத்தை குறிக்கக்கூடிய ராசி, பூங்கா, காடு, விவசாய நிலங்களை குறிக்கும். அடுத்தது மிதுன ராசியின் காரகத்துவம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, நடனம், வீதியின் முடிவு, ஆராய்ச்சி, சங்கீத கச்சேரிகள், கடை வீதி, பூங்கா, தோட்டம், வீட்டருகில் தோட்டம் அல்லது பள்ளிக்கூடம், வாசனை பொருள்கள், காகிதம், பத்திரிகை, இரட்டைத்தன்மை, விமான பயணங்கள், இசைக்கருவிகள், ஜன்னல், நகைச்சுவை, பிரபஞ்ச ராசி, காதல் ராசி, வலது காது, தோள்பட்டை, கைகள், பூனை, பச்சை கிளிகள், புறா, நிலக்கடலை, பயிறு வகைகள், குங்குமப்பூ, விதையில்லா பழங்கள், பச்சை கீரைகள். அடுத்தபடியாக இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, வியாபார வீதி, வியாபார மையங்கள், காலி நிலங்கள், நந்தவனம், பல்கலைக்கழகங்கள், விளையாட்டு மைதானங்கள், கல்லூரிகள், நகரங்கள். அடுத்தது தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தகவல் தொடர்பு துறை, கல்வித்துறை, தொலைபேசித்துறை, எழுத்துத்துறை, தூதரகம், ஜோதிடம், கணக்கியல் துறை, நெசவாலை தொழில், விமானப்படை, செய்தித்துறை. அடுத்தது நோய்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது, நுரையீரல் சார்ந்த நோய்கள், தோள்பட்டை வலி, கை மூட்டுகளில் வலி, காது நோய். மிதுன ராசியுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, அவருடைய தோற்றம் உயரமான உடல், முட்டை வடிவ முகம், தெளிவான கண்கள், தடித்த கழுத்து, நீண்ட மூக்கு, கன்னத்தில் குழி விழும். அடுத்தது சிறப்பு குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புத்திசாலிகள், கருணை உடையவர்கள், பல கலைகளில் திறமை உள்ளவங்க, சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒத்துப்போதல், நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க, திட்டமிடும் ஆற்றல் உள்ளவங்க, நண்பர்களுக்கு ஆபத்தில் உதவுறவங்க. மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள், தேவையில்லாதவற்றை தெரிந்து கொள்ள நேரத்தை வீணாக்குதல், தீய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வாங்க, முன்கோபம், உணர்ச்சி வசப்படுதல். பொதுவான பாவ பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1ஆம் பாவம் இரட்டை குணம் கொண்டவங்க, கற்பதில் ஆர்வம் அதிகம், மனசுக்கு பிடித்த தொழில் அமைவதில் சிக்கல், காந்த பார்வை உடையவங்க, உடல் மாநிறம் அல்லது கருப்பு நிறம் உடையவங்க, பேச்சு சாதுரியம் உள்ளவங்க, தனது நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றக்கூடிய நபர்கள், கபட பேர்வழிகள், சந்தேக குணம் உண்டு, எளிதில் பிறரை நம்ப மாட்டாங்க, பயந்த சுபாவம் உடையவங்க, சிரித்த முகத்தோடு உலாவக்கூடியவங்க நபர்கள், சிரித்தே காரியத்தை சாதிக்கக்கூடிய நபர்கள். அடுத்தது 2ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். தந்திரமாக பேசக்கூடிய நபர்கள்,
பிறரை ஏளனம் நையாண்டி செய்கிறதுல வல்லவங்க, தன்னை வெளிக்காட்டி கொள்வதில் விருப்பமுடையவங்க. இப்படி பேசக்கூடிய நபர்கள் பட்டிமன்றம் போன்றவற்றில் பேசுவதில் ஈடுபாடு உடையவங்க. குடும்ப பொறுப்பை சிறு வயதிலேயே ஏற்கக்கூடிய நபர்கள். வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு. கையில் எப்போதும் பணம் இருக்கும். ஆடம்பர செலவு செய்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தது 3ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சகோதரர்கள் உண்டு, அவங்களால் பிரச்சனை ஏற்படும். தகவல் தொடர்பு துறையில் முன்னேற்றம் ஏற்படும். இஎன்டி பிரச்சனை இருக்கும். மாமனார் கருத்து வேறுபாடு உண்டு, ஆதாயம் இல்லை. எம்எல்எம் சிட்பண்ட் போன்றவற்றால் ஏமாற்றம் உண்டு. அதிக வட்டி கட்டக்கூடிய நபர்கள். ஜாமீன் பிரச்சனை உண்டு. கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் லாபம் உண்டு. கற்பனை வளம் மிக்கவங்க. 4ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தாய் மீது பற்று அதிகம். அறிவாளி. ஜாதகருக்கு கல்வியில் தடை உண்டு. அனுபவ அறிவு அதிகம். ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்கள். விளைந்த பொருள்கள் விரும்பக்கூடியவங்க. வீடு வாகன யோகம் உண்டு. 5ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். குலதெய்வம் இடம் மாறி வந்திருக்கும். குழந்தைகள் வெளியூர் வெளி மாநிலத்தில் தங்கி படிக்கிறது, வேலை பார்க்கறது முன்னேற்றத்தை தரும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு உண்டு. குழந்தைகளுக்கு காதல் திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. ஜாதகர் திடீர் அதிர்ஷ்டம் உடையவராக இருப்பார். வெளியூர் சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு யோகத்தை தரும். பிற்பகுதியில் புத்தர்களால் துன்பம், கவலை, மனவேதனை போன்றவை ஏற்படும். தந்தை வழியில் இருதார அமைப்பு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 6ஆம் பாவம். இரத்தம் தொடர்பான பாதிப்பு. சாதகருக்கு ஏற்படும் சர்ஜரி உண்டு. உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். கடன் உண்டு, அவற்றுள் அவமானம் ஏற்படும். சகோதர சகோதரிகளால் கடன் ஏற்படும். வம்பு வழக்கு ஏற்படும். எதிரிகளால் பிரச்சனை உண்டு. வீட்டு கடன் ஏற்படும், அவற்றால் வம்பு வழக்கு போன்றவை ஏற்படும். லாபம் உண்டு. மருத்துவர், ஜோதிடம், காவலர் பணி போன்றவற்றில் குடும்ப நபர்கள் இருப்பாங்க. காரமான உணவை விரும்பக்கூடிய நபர்கள். அசைவ விரும்பிகள். அடுத்தது 7ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். கூட்டு தொழில் ஆவாது. கூட்டாளிகளால் ஏமாற்றம் மிஞ்சும். திருமண வாழ்வில் பிரச்சனை ஏற்படும். 2வது குழந்தைகள் பிரச்சனை உண்டு. மனைவி வழியில் ஆதாயம் உண்டு. மனைவி வேலை செய்யக்கூடிய நபராக இருப்பார். மனைவி வழியில் திருமணம் செய்தவர்களே இருப்பாங்க. அடுத்தது 8ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்ஐசி, பிஎஃப் ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். மருத்துவத்துறையில் முன்னேற்றம் உண்டு. சாமி ஆடுதல், குறி சொல்லுதல் போன்றவற்றில் ஈடுபாடு உண்டு. அவர்கள் ஆதாயம் உண்டு. டெபாசிட் எப்போதும் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். விபத்து, கண்டம் உண்டு. தந்தைக்கு ஆயுள் கண்டம் உண்டு. எலும்பு பாதிப்பு ஏற்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது 9ஆம் பாவம். தந்தை மீது பற்று அதிகம். தந்தைக்கு சொத்து அமைவதில் தாமதம் உண்டு. உயர் பதவி உண்டு. தந்தை மேல் வழக்கு உண்டு. தந்தை நீண்டகால நோய் ஏற்படும். சாதகருக்கு குழந்தை பெறுவதில் தாமதம் உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. ஜீவ சமாதி வழிபாடு முன்னேற்றத்தை தரும். அடுத்தது 10ஆம் பாவம். அதை பற்றி பார்க்க போகிறோம். நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டு வருமானம் உண்டு. சினிமா துறைகளில் முன்னேற்றம் உண்டு. பேராசிரியர், சட்ட வல்லுநர், நீதிபதி போன்ற பதவி வகிக்க வாய்ப்பு உண்டு. மாமியாரால் ஆதாயம் உண்டு. ஏஜென்சி, மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் முன்னேற்றம் உண்டு. அடகு கடை, மருந்து கடை, மளிகை கடை இவற்றால் ஆதாயம் உண்டு. திட்டங்கள் தீட்டி அவற்றால் லாபம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள். கல்வித்துறையில் முன்னேற்றம் உண்டு. பல தொழில்களை செய்யக்கூடியவங்க. அடுத்தது 11ஆம் பாவம். அதை பற்றி பார்க்க போகிறோம். மூத்த சகோதரர்களால் கருத்து வேறுபாடு உண்டு. அவங்களால் கண்டங்கள் ஏற்படும். போலீஸ் துறை சார்ந்த நண்பர்கள் உண்டு. பூமி சார்ந்த தொழில்களில் நஷ்டம் ஏற்படும். நண்பர்களால் லாபம் உண்டு. அடுத்தது 12ஆம் பாவம். அதை பற்றி பார்க்கும்பொழுது இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படும். மனைவி வழியில் அதிக விரயம் ஏற்படும். பெண் குழந்தைகளால் செலவு ஏற்படும். குழந்தைகள் வெளியூர் வெளிநாடுகளில் படிக்கும் யோகம் உண்டு. குழந்தைகள் மருத்துவ செலவு ஏற்படும். இன்ப சுற்றுலாவில் அதிக ஈடுபாடு. கண் பாதிப்பெல்லாம் ஏற்படும். அதனால் மருத்துவரை அணுகி பார்க்கணும்.
மிதுனத்தில் வந்து நவகிரகத்தினால் நிற்கிறதுனால் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதில் வந்து கேது நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள்: முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படும், கைகளில் பாதிப்பு உண்டாகும், கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கின்ற நேரத்தில் கிடைக்காது, சாதகருக்கு தோள்களில் பிரச்சனைகள் ஏற்படும், சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் பிரச்சனைகள் உண்டு, வங்கி கணக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு, காதல் வயப்படக்கூடியவங்க. அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது சுக்கிரன் வந்து இருக்கிறதுனால ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, செல்வத்திற்கு குறைவு இருக்காது, அன்பு கருணை உள்ளவங்க, சேமிப்பு செய்வதில் விருப்பம் உடையவங்க, இருதார யோகம் உண்டு, சுய விளம்பரம் தேடிக்கொள்பவரங்க, வாதம் புரிவதில் வல்லவர்கள், வசீகரமாக பேசக்கூடிய நபர்கள், மன வாழ்வில் பிரச்சனைகள் உண்டு. மிதுனத்தில் சூரியன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள்: கற்றவர்கள், வித்வான்கள், திறமையானவர்கள், பெரிய பதவி வகிக்கக்கூடிய நபர்கள், எளிதில் புரிந்து கொள்ளும் சக்தி உடையவர்கள், பயந்த சுபாவம் உள்ளவர்கள், பிறர் குற்றங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க, வாதத்தில் கட்டிக்காரவங்க, மனப்பான்மை இல்லாதவங்க. மிதுனத்தில் சந்திரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள்: இதில் பிறந்தவர்கள் சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள், மேடை பேச்சில் சிறந்தவர்கள், கடின உழைப்பாளிகள், இசைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள், சுகவாசி, அடிக்கடி தோல்வியை சந்திக்கக்கூடிய நபர்கள், உள்ளுணர்வு மிக்கவர்கள், பிறரை சந்தோஷப்படுத்தி அதில் விருப்பம் உள்ளவர்கள், சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள், விடாமுயற்சிக்காரங்க. அடுத்தது வந்து செவ்வாய் இருக்கிறதுனால ஏற்படும் பலன்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, குடும்பத்தின் மீது பற்று உள்ளவர்கள், எடுப்பான தோற்றம் உள்ளவர்கள், நல்ல உடற்கட்டும் சுறுசுறுப்பான தோற்றம் உள்ளவர்கள், படிப்பில் கட்டிக்காரர்கள், அவசர முடிவை எடுப்பவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், பயன்படுத்துபவர்கள், சண்டை எண்ணமுடையவர்கள், தனது கொள்கைப்படி படக்கூடிய நபர்கள், தைரியமானவர்கள், ஆடம்பர வாழ்வு விரும்பக்கூடியவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் நம்பாதவங்க. ராகு இருக்கிறதுனால ஏற்படும் பலன்கள்: இசைத்துறையில் நல்ல புகழ் பெறக்கூடியவர்கள், சாதகருக்கு கவிதை, கட்டுரை, எழுத்துத்துறை இவற்றால் ஆதாயம் உண்டு, சாதகன் பலரது உதவியை பெறக்கூடிய நபராக இருப்பர். கல்வியில் தடை, தொழில்களில் தடை, காலி நிலத்தில் பிரச்சனை, தோல் சம்பந்தமான வியாதிகள், போராட்டமான வாழ்க்கை, தகவல் தொடர்பு, தொழில் ஈடுபாடு. மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறதுனால ஏற்படும் பலன்கள்: சிறந்த பேச்சாளர்கள், நல்ல உடல் வாகும், சாந்தமான முகமும் உள்ளவர்கள், சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள், அன்பு, தயவு, மனிதாபிமானம், பண்பாடு போன்ற நல்ல குணங்கள் உடையவர்கள், ராஜதந்திரமும் எடுப்பான தோற்றம் உள்ளவர்கள், பிறருக்கு நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள், கவிதை, கட்டுரை போன்றவற்றில் விருப்பம் உள்ளவர்கள். அடுத்தது வந்து சனி இருக்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மெலிந்த தேகம் உடையவர்கள், கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவங்க, அவதானமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், ரசாயனம், பொறியியல், விஞ்ஞான துறைகளில் தேர்ச்சி மற்றும் ஈடுபாடு உடையவங்க, மனம் போன போக்கில் செயல்படக்கூடியவங்க. புதன் இருக்கிறதுனால ஏற்படும் பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இசைத்துறையில் நாட்டம் உள்ளவங்க, பேரும் புகழும் தேடி வரும், பிறருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்க, நாகரிகத்தையும் பண்பாட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, புத்தக பிரியர்கள், பயணத்தை விரும்பக்கூடியவங்க, குறிக்கோளை அடைய கடும் முயற்சி செய்யக்கூடியவங்க, இஎன்டி பிரச்சனை உண்டு. காசு வரைக்கும் நாம் பார்த்தது மிதுன ராசி காரகத்துவத்தை பற்றி தான் நாம் பார்த்தோம்.